no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய இருக்கக்கூடிய தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் சுற்றுப்பயணம் போனார். 2 ஆவணங்களை வெளியிட்டார். இளைஞர்கள்ட்ட தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியம் வாய்ந்த தேர்தலாக மாறப்போகுது? இல்லை, நிச்சயமாக இளைஞர்களை ஈர்க்கின்ற சக்தி அப்படின்றத தாண்டி ஒரு சினிமா கவர்ச்சியும் சேர்ந்து இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய் அவர்களுக்கு சேர்வதாக நாங்கள் பார்க்கலாம். அது எப்படி ஆக்கப்பூர்வமாக அவர் கொண்டு செல்ல போகிறார் என்பது வரும் காலங்களில் தான் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக தான் நமக்கு உறுதியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரையும் இன்று நேற்று அல்ல, இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் கைத்தூக்கி விடுவதற்கும் வாழ்வாதாரத்தை முன்வைட்டுவதற்கும் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ ஒன்றும் திட்டம் பேஸ்டு ஆவணங்களாக முன்னெடுத்து வைக்கிறார்கள். என்னதான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் நலன் சார்ந்து அரசியல் செய்தாலும் கூட எங்கள் மீது வைக்கப்படுகின்ற அந்த ஒரு சாயத்தையும் முத்திரையின் காரணமாக எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் முழுமையாக மக்களிடம் நாங்கள் பெறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுதான். அதை பெற்று வருங்காலங்களில் மக்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ, ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி பேசுகின்ற அத்தனை கொள்கைகளும் நாங்கள் 10 ஆண்டுக்கு முன்னாடியே பேசுகிறோம். ஒவ்வொரு திட்டங்களும் எடுத்துக்கிட்டால் கூட எங்களுடைய பார்வை என்பது ஒரு முன்னோக்கிய பார்வையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இது என்றைக்கு மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ மிக விரைவில் ஆதரிப்பார்கள். நாங்கள் காத்துக்கிட்டு எங்கள் பயணத்தை தொடர்ந்துட்டோம். அதான் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக பல்வேறு கொள்கைகளை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. வருஷம் நிதிநிலை அறிக்கை உங்கள் கட்சி சார்பாக கொடுக்கப்படுது. இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒன்று அது போய் சேராமல் இருக்குது, அல்லது சம்திங் ஏதோ தவறாக இருக்குது அப்படிங்கிறத உணரவே இல்லையா? இல்லை, இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஊடக வெளிச்சம் என்பது அந்த காலகட்டத்தில் இல்லை. இன்றைக்கி சமூக வலைதளங்களுக்கு நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி எளிதாக நம்மளால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்ச காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு எடுக்கணும்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தமிழை பற்றியும் தமிழ் வளர்ச்சியை பற்றியும் இவ்வளவு பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் 2000 பேசினோம். அது 2000 தமிழுக்கென்று ஒரு தனி இயக்கம் நடத்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வேகமாக அழிந்து வரக்கூடிய மொழிகளில் தமிழ் 10வது இடத்துல இருக்குது. இதை காப்பாற்றி ஆக வேண்டும். தூய தமிழ் சொற்களை இங்கே இருக்கக்கூடிய மக்களாகிய நாமே இன்னும் பயன்படுத்தலை. ஒவ்வொரு பெயர் பலகையிலையும் தமிழ் இல்லைன்னு இன்றைக்கு இல்லை, 2000 நாங்கள் போகிறோம். எங்களுடைய தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி என்பது இன்று வரை தூய தமிழ் வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதெல்லாம் மிக விரைவில் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் எங்கள் மறைப்பது என்னவென்று சொன்னால், எங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கு சாதி கட்சின்னு ஆளுகின்ற அன்றைக்கு பலம் வாய்ந்தவர்கள். ஏன்னா அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், மீடியா என்பது ஒரு 2-3 பேர் கையில் தான் இருந்துச்சு. அவ தொடர்ச்சியாக செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு தான் நாங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தந்துட்டு. விஜய் குறிப்பாக அண்மையில் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அரசியல்வாதியை அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மற்றவங்களும் அதை தொடர்ந்து சில எம்எல்ஏக்கள் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாமக எப்போ இதை பற்றி பேச போகுது? நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். அதுதான் இங்கே இருக்கக்கூடியது. ஏன்னா எங்களுடைய பொதுக்குழுவிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஜென்சின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இன்றைக்கு இல்லை, நான் சொல்வது முன்னாடி ஜென்சி வந்துருச்சு, ஜென் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அதை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பயணத்திட்டமெல்லாம் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். எங்களுடைய இது வெளிச்சத்துக்கு வரல. ஒரு நடிகர் என்ற போது அவர் பேசுகின்ற வார்த்தைக்கு கிடைக்கின்ற அந்த ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கல. அதுதான் இதனுடைய வெளிப்பாடு. ஓகே, இப்போ ஒரு பக்கம் முக்கிய தலைவர் செங்கோட்டையன் கட்சியில் அங்கே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே தருணத்தில் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை கவர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுருக்கு? இன்னும் 6 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு எக்ஸாக்டாக. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் தாவேகா பக்கம் நிறைய பேர் கட்சி தாவறதையும் பார்க்குறோம், இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறதையும் பார்க்குறோம். பாமக என்ன திட்டம் வச்சுருக்கு? அவங்கள ஒன்று அந்த பக்கம் போக விடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு திட்டம் வகுக்கணும், அல்லது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்ன மாதிரியான வழிவகைக்கு நீங்கள்? இல்லை, நாங்கள் உறுதியாக இருக்கிறதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எந்த சலசலப்பும் எந்த வெளியேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது இன்னும் புதிய நிகழ்வு அல்ல. விஜயகாந்த் வந்த பொழுதும் பல கட்சியிலிருந்து பல பேர் பிரிந்து என் பண்ருட்டியார் கூட பிரிந்து விஜயகாந்த் அவருடைய கட்சியில் இணைந்து செயல்பட்ட வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ இன்றைக்கு விஜய்க்கு மட்டும்தான் இது நடக்கிறது, மற்ற தலைவர்களுக்கு நடக்கவில்லை. அந்த காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி அடி சேர்க்காமல் தன்னுடைய வாக்கு வங்கியை ஒவ்வொரு தேர்தலையும் நிரூபிச்சுக்கிட்டு தான் வரும் இன்றைக்கு வரைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் செயல்பாடின் மூலமாக எங்கள் மக்களுக்கும் நாங்கள் எதை கொண்டு சேர்க்கிறோம் என்ற வேலைகளை தெளிவாக செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால் எங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு பலமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. சலசலப்பெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு பக்கம் சலசலப்பு போயிட்டுருக்கு. விஜயகாந்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க,
அவர் வந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ விக்கிரவாண்டியில் தான் அவருடைய அந்த முதல் மாநாடு நடைபெற்றது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு சலசலப்பும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்கிற மாதிரி இருக்கு? விஜயகாந்த் அவர் வந்த உடனே முதல்ல விஜய் விருதாச்சலத்தில் நின்று வெற்றி பெற்றார். அன்றைக்கும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதே தானே இருந்தது. அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தில் எந்த ஒரு வீழ்ச்சியும் வந்து பெருசாக பார்த்துட முடியலையே. கூட்டணியில் நாங்கள் சென்று எப்பொழுது குறைவான தொகுதிகள் வாங்குகிறோமோ அப்பொழுது தான் ஒரு குறைவான வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையுமே தவிர்த்து ஒவ்வொரு தொகுதியின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய வாக்கு வங்கி என்பது சரியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை பதில் கட்சியினுள்ளே இருக்கக்கூடிய சலசலப்பு இவ்வளோ எல்லாம் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி இருந்து கூட பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து யாரும் வெளியேறியதாகவோ மற்ற கட்சிக்கு போய் அடைக்கலம் புகுந்ததாகவோ தலைவர்களை பொறுத்தவரை இல்லை. அப்படின்னும் போது கொள்கை பிடிப்போடு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் செஞ்சுட்டு அதான் இப்போ இந்த கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு யாரும் போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அன்புமணி கூட இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க, அல்லது அங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு அது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தவரை அதான் சொல்கிறாருங்களா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தலைவராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற மன கஷ்டங்கள் விரைவில் தீரும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது தீர்ந்ததுனால் மகிழ்ச்சி, இல்லை என்று சொன்னால் காலம்தான் அதை முடிவு செய்யும். இல்லை, வர்ற 12ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 30ஆம் தேதி நாங்கள் பொதுக்குழுவே கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே அவங்க தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி முடிவு குறித்து ஐயா தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்க. இப்போ யார் பக்கம் வந்து போகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்காங்கல்ல? இல்லை, அப்படி இல்லை. 17ஆம் தேதி போராட்டத்தை முதலில் அறிவித்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மருத்துவர் ஐயாவை கூட இருப்பவர்கள் ஒரு சிலர் வந்து தவறாக இந்த மாதிரி சொல்லி ஒரு ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடிய வகையில் 12ஆம் தேதின்னு அறிவிக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டாம் என்று தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்ட தேதியும் கூட தள்ளி வைத்து ஏட்டிக்கு போட்டியாக செய்து நம்ம வந்து அதில் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. அப்போ நாங்கள் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரை எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். மிக விரைவில் ஒன்று சேர்வதற்கான வழிகள் இருந்ததுன்னா அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் வரோம். நாங்கள் மருத்துவர் ஐயாவிற்கும் கூடிய விரைவில் அது புரிஞ்சவுடன் எல்லாம் சரியாகும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த காலகட்டத்தை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது மிக விரைவில் சரியாக வேண்டும் என்று தான் அனைவருடைய நம்பிக்கை. அப்படி இல்லை என்றாலும் காலம் என்ன வழி சொல்கிறதோ அந்த வழியில் நாங்கள் பயணிப்போம். முதல்ல இது சோஷியல் மீடியாவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. மாறி மாறி வந்து அன்புமணி தரப்பும் அதே மாதிரி ராமதாஸ் தரப்பும் மாறி சோஷியல் மீடியாவில் அந்த வார்த்தை போர் நடந்தது. கடைசியாக வந்து இப்போ களத்துலேயுமே அந்த போர் வந்துருச்சே, மாறி அடிச்சுக்கிறது, மாறி திட்டிக்கிறது. உங்கள் கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல? இல்லை, சரி என்று யாருமே சொல்லவில்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் வந்து அதை வந்து எந்த இடத்துலையும் வந்து சரி என்று சொல்லி பேசவில்லை. அவரும் அவருடைய கண்டனத்தை அந்த நடந்த சம்பவத்திற்கு உரிய நபர்களிடம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் அது தொண்டர்களையும் பொறுத்தவரை உணர்வுபூர்வமான தொண்டர்கள். இது இங்கே மட்டும் நடக்கிறதில்ல. ஏன்னா அதனால தான் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே இயற்கையாகவே அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தொண்டர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான். அது யாரும் வந்து வேணும்னு போய் ஒருத்தரை அடிக்க மாட்டாங்க. அங்கே நடக்கின்ற சூழல், அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தாக்கும்பொழுது அவர்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதை கூட நாங்கள் நியாயப்படுத்தலை, சரி என்று சொல்லவில்லை. ஆனால் 2 தரப்பின் மீதும் தவறு இருக்கிறது என்பது தான் எங்களுடைய. இல்லை, உங்களுக்கும் அருளுக்கும் எதுவும் நேரடியாக வேறு ஏதாவது சண்டை இருக்கா, இல்லை தனிப்பட்ட முறையில் எதுவும் பகை இருக்கா? ஏன் வந்து மாறி 2 பேரும் நீங்கள் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுத்து அவரை திட்டுறீங்க, அவர் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு மாதிரி திட்டுறாரு? என்ன ஏதோ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணித்தவர்கள் தான். இன்றைக்கு அரசியல் லாபத்திற்காக தனக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன பேசுவது என்று தெரியாமல் பிதட்டி கொண்டிருக்கிறார் அவர். அவள்தான் அது வந்து ஒரு பதட்டத்தை உண்டாக்குன்ற காரணத்தினால நாங்கள் கண்டிக்க வேண்டிய காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனுடைய தான் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோமே தவிர யாரும் இப்போ இவ்வளோ எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அவரை பொறுத்தவரை ஒரு நோக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலுக்கான வியூகத்தை முன்வைத்து அவருடைய 100 நாள் பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆளுகின்ற திமுக அரசு இந்த மக்களுக்கு என்னெல்லாம் துரோகம் செய்கிறது, இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்று இன்றைக்கு நேற்றல்ல தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் வந்து நாங்கள் போய் சந்திக்கிற அளவுக்கோ அவரை பற்றி சிந்திக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அவருக்கு தன்னுடைய அரசியலில் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம். அதற்காக எனக்கு பதவி இந்த எம்எல்ஏலாம் எனக்கு பெருசே கிடையாது, நான் ஐயா கூட இருந்துட்டு போயிடுறேன் கடைசி காலத்தில் பண்ணிட்டு போக அவர் சொல்கிறாரு. ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்கள். யார் வேண்டாம்னா? நாங்களா தடுத்தோம்? யார் தடுத்தா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதனுடைய விளைவு தானே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக. இல்லை, நாவடக்கம் வேணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நான் தான் பயன்படுத்தினேன். அதில்
நாவடக்கம். ஏன்னா பிரச்சனை காரணமே அவருடைய வாய் தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டு இருந்தால் ஒரு தலைவர் அல்லவா? ஒரு தலைவர் எது பேசினாலும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்போ தொண்டர்கள் இப்போ எழதானே செய்வார்கள். என்ன பேச வேண்டும் என்று ஒரு பக்குவப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் மூத்தவர், வயதில் மூத்தவர், என்ன பேச வேண்டும் என்று அறிந்து பேச வேண்டும் அல்லவா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்படி தான் நடக்கும். ஒன்றிணைணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து ஐயாவும் சின்னையாவும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. அதே நேரத்தில் காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லும். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு பக்கம் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் மற்ற கட்சிகள் தொடங்கிட்டாங்க. உங்கள் சைடும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இனிஷியல் கான்வர்சேஷன் தொடங்கிடுச்சு. இப்போ யார் பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது. வெளிச்சத்துக்கு வரும்ல, காலம் இருக்கிறது. கூட்டணி யாருடன் அமைக்கப்படுகிறது, எந்த கூட்டணி வெளியே இருக்கிறது என்றெல்லாம் வெளிப்படையாக தெரியும். மிக விரைவில் எல்லாருக்கும் அது தெரிய வரும். எந்த கட்சி எதுவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், கூட்டணியோட அறிவிப்பு வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து வெளிப்படையாக தான் சொல்லப் போகிறார்கள். மிக விரைவில் அது வந்து வெளிப்படும். திமுக அரசாங்கத்தினுடைய அந்த தொழில் முதலீடுகள் ஃபுல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தை வந்து அன்புமணி வெளியிட்டார். நேற்றைய தினம் முதலமைச்சர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, கிட்டத்தட்ட வந்து 1,00,000 வேலைவாய்ப்புகள் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 168 வந்து போடப்பட்டுருச்சு. இன்னும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சதவீதத்தின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தான் முன்னிலை மாநிலமாக இருக்குது. இவங்க வந்து வெறுமனே அவதூறு பேசணும், பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கணும், திசை திருப்பணும். இது ஒன்றுமே ஒரு நோக்கமாக வச்சுட்டு எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் மைக்கை பிடிச்சி பேசிட்டு போனோமா, ஆவணமாக வெளியிட்டோமா? ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் ஆவணமாக வெளியிட்டோம். 505 முதல்ல வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, இது வரைக்கும் 30% கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் ப்ரெஸ்ஸில் என்ன சொன்னீங்க? 98% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் சொன்னீங்களா இல்லையா? எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு வெளிச்சமாக விடுறோம். இன்றைக்கி நாங்கள் ஆவணம் வெளியிட்டு இருக்கிறோம். இத்தனை வந்து முதலீடுகள் வந்ததாக நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய அமைச்சர் சொன்னார், வரலை அப்படின்னு சொல்லி எங்களுடைய 10% கூட இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை என்று ஆவணத்தை வெளியிட்டோம். பதில் ஆவணம் வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒவ்வொரு ஸ்கீமும் ஒரு 11 லட்சம் கோடிக்கு உண்டான ஸ்கீம்ஸை ஒன்று ஆவணம் வெளியிடுங்க. அதில் என்ன பிரச்சனை? போகிற போக்கில் மைக்கில் சொல்லிவிட்டு நம்ம போகிறது, இன்னொருத்தர் மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் ஆதாரபூர்வமாக ஆவணத்தோடு நாங்கள் சொல்கிறோம். சொல்லுங்கள். இல்லை, சிங்கப்பூர் போய் தொழில் முதலீட்டுக்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு. சிங்கப்பூர் போனேன், ஜப்பான் போனேன், எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்லாம் இங்கே வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன் வரலை? 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. அதை தானே கேட்குறோம். நாங்கள் வந்து நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. 11 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லை, நீங்கள் 100 லட்சம் கோடிக்கு கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலாம். இங்கே என்ன நடைமுறைக்கு வந்தது? தொழில் வளர்ச்சி என்பது 4.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது இல்லையா? இந்த அரசு பொறுப்பேற்று என்ன 1 மாதம் தான் ஆச்சா, 6 மாதம் தான் ஆச்சா? 4.5 ஆண்டு அரசாங்கமே முடிய போகுது. இன்னும் சொல்லப்போனால் என்ன 3 மாதம் 4 மாத காலத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. இப்போது நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் யாரை ஏமாற்றுறோம்? 3 மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இருக்குது. அதே சமயத்தில் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் வந்து வர்ற மாதங்களில் அதுக்கான கொடுக்குற பணி துவங்கியாச்சு. லேப்டாப் கொடுக்கறதுக்கான பணி துவங்கியாச்சு. எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. இன்னும் அடுத்த 2-3 மாதத்தில் என்னென்ன ஸ்கீம்லாம் வரப்போகுதுன்னு தெரில. பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு வேறு தெரில. தேர்தல் வருது இல்லையா? பொங்கலுக்கு நிறைய தான் கொடுப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கேட்பது தொழில் முதலீடு. தொழில் முதலீடு 4.5 ஆண்டு காலத்தில் செய்யாமல் 3 மாதத்துலலாம் செஞ்சு விட முடியாது. அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே வரக்கூடிய பல நிறுவனங்கள் மாறி செல்கிறத நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் நேரடியாக இப்போ கூகுள் நிறுவனம் இங்கே வந்து ஏஐனுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி 85,000 கோடியில் நிறுவுவதற்கான திட்டம் இந்தியாவில் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிற்கு அதனுடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் நம்மளை மிஞ்சி ஆந்திர மாநிலம் அதை தட்டி பறித்து கொண்டு போகிறார்கள். அங்கே வந்து முதலீடு செய்வதற்கான அனைத்து வேலைகளும் இன்றைக்கி கூகுள் நிறுவனம் முடிஞ்சிச்சு. இந்த சூழ்நிலையை மறைப்பதற்காக திடீர்னு ஒரு நாள் என்ன ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை கூப்பிட்டு நாங்கள் வந்து 10,000 கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோம், ஆரம்பிக்க போகிறோன்னு காலையில் முதலமைச்சர் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். அடுத்த 3 மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலைன்னு. யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது? இதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துகிறீர்கள். இவ்வளோ வந்துருச்சுன்னு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 4.5 வருஷம் கழிச்சு கொடுப்பீங்களா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஏன் இன்னி வரைக்கும் கொடுக்கல? இதை தான் நாங்கள் கேள்வியாக கேட்குறோம். அந்த கேள்விக்கான பதிலை வெள்ளை அறிக்கை ஓப்பனான டாக்குமெண்ட்டாக கொடுங்க. இல்லை, இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, அதே மாதிரி பாஜகவினர் கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஆவணத்தை வந்து நீங்கள் வெளியிடுறீங்க. ஆனால் வந்து அண்மையில் போன வருஷம் நடந்து முடிந்த தேர்தல் கிட்டத்தட்ட 39க்கு 39 அடிக்கிறாங்க கூட்டணியாக. வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வந்து 200க்கு மேலே கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி
முதல்வர் சொல்றாரு. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ரொம்ப ஏமாத்திட இல்ல இது முடியாது மக்களை. போதுமானதா இருக்கா? இப்ப இவங்களை எதிர்க்கறதுக்கு அது போதுமானதா இருக்கா? நாங்க இந்த மாதிரி ஆவணங்கள் வந்து மக்கள் எத்தனை பேர் வாங்கி படிக்க போறாங்க அத அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்ப கேட்குறீங்க, ஊடகங்களே எத்தனை பேர் இதை படிச்சாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்கள் மூலியமாக ஒரு 10,000 பேருக்கு போகுமா, இல்லை 1,00,000 பேருக்கு போகுமா, இல்லை 10,00,000 பேருக்கு போகுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம். ஏன்னா தொடர்ச்சியாக இப்படி தான் நீங்கள் மக்களை ஏமாத்திட்டு வரீங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஏன் தொழில் முதலீடு வரல? நாங்கள் பண்ணியிருக்கிறோம், பிஜேபி தான் காரணம். ஏன் இங்கே இருக்கக்கூடிய 505 வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலை? மத்திய அரசு நிதி கொடுக்கல, ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிடுச்சு. இப்படி தொடர்ச்சியாக ஏமாற்றி சிறுபான்மையினருடைய வாக்குகளை மட்டுமே நீங்கள் குறிவைத்து உங்களுடைய அரசியலை செஞ்சு தேர்தல் வெற்றிக்கான வேலைகளை செய்கிறீங்களே தவிர இந்த மக்கள் நலன் சார்ந்த பணிகளை இந்த 4.5 வருஷமாக எதுவுமே செய்யலை. ஏன் அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? வேறு யாரும் ஓட்டு போடலையா? அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக இணைந்து வாக்களித்து தானே உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நான் விரும்புகிறனோ விரும்பலை, எனக்கும் சேர்த்து தானே நீங்கள் முதலமைச்சர். அப்போ உங்களுடைய திட்டம் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து சேர வேண்டும் அல்லவா? நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்துகிறீர்களே தவிர எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்களேன்றதை நாங்கள் புரிய வைக்கிறோம். இல்ல நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து மறுபடியும் திமுக அலைன்ஸ்க்கே மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. அப்போ நம்மளுடைய பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கறத மாறும்ல, இந்த இடத்துல பார்க்கணும். 10 ஒண்ணு வருஷம் பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு அல்லது நம்ம சரியான கூட்டணியில இல்ல அப்படிங்கறதான இதுக்கான மெசேஜா இருக்கு. 10 வருஷம் அதிமுக ஆட்சி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதி ஜெயிச்சிச்சு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டுச்சு. அது என்ன சொல்ல வருது? திமுக மொத்த தோல்வின்னு சொல்லிடலாமா? அதற்கு பிறகு வெகுண்டெழுது திமுக கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாறும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மக்கள் தீர்மானிப்பது. இல்ல 19, 21, 24 மூணுலயும் தொடர் வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கு டிஎம்கே. அதுதான் சைக்கிள்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதிமுக வெற்றி பெற்றுட்டு இருந்தது. அதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தார்கள் 2000 2009 வரைக்கும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுது. இது கூடிய மிகையில் மாறுவதற்கு மக்களை இத்தனை நாள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்துகின்ற வேலையில் செய்கிறோம். மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அதோட பதில் வரும் தேர்தலையே நம்ம பார்ப்போம். இல்லை இப்போ டிஎம்கே அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் அது வந்து கூட்டணி உடஞ்சதுன்னா சுச்சுவேஷனே வேறு அப்படிங்கிறதெல்லாம் சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாரோட போகிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தலைவர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க? யார் பக்கம் போகலான்னு, விஜய் பக்கம் போகலான்னு சொல்கிறாங்களா? இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றிணைஞ்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அலைன்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை வந்து நம்ம அதிமுக பாஜகவோட கூட்டணியோட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன உள்ளே நடக்குது? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் தெளிவாகவே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதான கோரிக்கை சமூக நீதி. சமூக நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் பங்கில் இருந்தாலும் மத்திய அரசையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம், மாநில அரசு அதிமுக அரசையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. இதையும் தாண்டி நாங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது கூட 27 தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பெரும் ஆளுமையாக இருக்கும்போது கூட 30 தொகுதியில் போட்டியிட்டோம். ஆனால் கடந்த 2021 தேர்தலில் எங்களுடைய பிரதான கோரிக்கையை எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி தந்த பொழுது எங்களுக்கு 23 தொகுதியாக குறைச்சிக்கிட்டு கூட நாங்கள் போட்டிட்டோம். அப்போ எங்களுடைய பிரதான கோரிக்கையை, கொள்கையை எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் நன்கு அறிந்தவர்கள். அப்போ இந்த கொள்கையும் இந்த தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற இந்த திமுக அரசை எதிர்த்து நாங்கள் ஒரு நிலைப்பாடில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டனும் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறான். ஏன்னா எங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக ஏமாற்றிட்டு வரான். உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை, போதிய தரவுகளை நீங்கள் சேகரித்து அந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் வழங்கலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. தீர்ப்பு கொடுத்து 1400 நாட்கள் ஆக போகுது. 1400 நாட்கள் ஆகியும் முதல் 2 வருஷம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி எங்களை ஏமாற்றி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 4 முறை நேரடியாக சென்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் 1 முறை நேரடியாக போய் முதலமைச்சரையே பார்த்து அவரிடம் எல்லாம் பேசினார். இதையும் தாண்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு வந்து நாங்கள் செய்ய முடியாது, மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்று இருக்கின்ற வேலையை மாற்றி நாங்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10.5% இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கல. 10.5% இடஒதுக்கீடுக்கு எப்படி இந்த வன்னிய மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள்ன்ற தரவுகள் மாநில அரசாங்கத்தில் தான் இங்கே எம்பிசின்னு இருக்குது. அந்த எம்பிசின்னு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் எம்பிசின்னு இருக்குது. அந்த எம்பிசின்னு இருக்கக்கூடிய பட்டியலில் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள் வன்னியர்கள் அப்படின்றத நீங்கள் டேட்டா எடுக்கணும். குரூப் 1ல் எவ்வளோ இருக்காங்க, குரூப் 2ல் எவ்வளோ இருக்காங்க, குரூப் 3ல் எவ்வளோ இருக்காங்க, ஆன் தி ஹோல் டேட்டா எடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி குவான்டிஃபைபிள் டேட்டாவாக வைத்து நீங்கள் இடஒதுக்கீடை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னா இதை செய்ய வேண்டிய வேலை மாநில அரசு. இது எல்லாருக்கும் தெரியும். இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்போது பாமக தொண்டர்களுடைய உணர்வுங்கிறது திமுக எதிர்ப்பு, அதிமுக பாஜக கூட்டணியோட நம்ம போயிடலாம்.
அப்படிங்கிற உணர்வுல இருக்காங்களா? அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்லைன்றேன். திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதே மனநிலை தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்ல இப்ப இருக்கு. தாவேக்காவோட நீங்க போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அது அந்த உணர்வை வந்து உங்க கட்சிக்காரங்க பிரதிபலிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன் இல்லைங்களா, எங்க கட்சியை பொறுத்தவரை ஜனநாயக கட்சி. பொதுக்குழுல அனைத்து விஷயங்களும் எங்களது வந்து விவாதிக்கப்படும். எங்களை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறோம். இது யாருடன் கூட்டணி சேர்வது என்பதெல்லாம் காலம்தான் முடிவு செய்யும். இப்போ காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இன்னும் 2 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி செஞ்சா மட்டுமே தான் நம்ம அடுத்த கட்ட பணிகள் குறித்து, வேட்பாளர் தேர்வு குறித்தெல்லாம் நம்ம பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல? ஆமா, அதிமுக பாஜக ஒரு ஆப்ஷன் இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் 1000 ஆப்ஷன் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கொள்கை, நாங்க தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிச்சுட்டு வரோம். மக்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் எங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய உரிமையும் கிடைக்கும் இடத்துல நாங்க இருப்போம். இல்ல பாஜகவை நம்பினா என்ன கதி ஆகும் அப்படிங்கறதுக்கு அண்மை உதாரணமா செங்கோட்டையனே உதாரணம் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் வந்து வரத் தொடங்கிருச்சு. இதுக்கு முன்பாக ஓபிஎஸ்க்கு என்ன நடந்தது? டிடிவி தினகரன் பாஜகவை நம்பி தான் வந்து நான் காத்திருந்தேன் இந்த அலைன்ஸோட, கடைசியா வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது மாதிரி பாஜகவை நம்பி எல்லாரும் வந்து கடைசியா வந்து கைவிடப்பட்ட நபர்களா மாறிட்டாங்க. அந்த மாதிரி பாமகவையும் கடைசியா கை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக தானே சொன்னேன். நாங்க பாஜக நம்பி இல்லை, நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நம்பி இருக்கிறோம். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை நம்பி தான் இருக்கிறோம். எங்களுடைய வலிமையும் எங்களுடைய உரிமையும் எங்கே கிடைக்கிறதோ அங்கே எங்கள் கூட்டணி இருக்கும். ஆனால் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இதுதான் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் நாங்கள் சொல்லலை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கு வரைக்கும். அந்த மரியாதை கிடைக்கும் பட்சத்தில் அங்கே இருப்போம். அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது குறித்து திமுகவுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கு. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஒரு பேட்டியில் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தாவேகா தான். ஆல்ரெடி பாமகவும் அதில் சில உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறாரு அன்புமணி? இல்லை, 2006 ஆட்சியில் பங்கு கொள்வதற்கான சூழ்நிலை இருந்தபோது வேண்டாம் என்று சொன்ன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் தன்னுடைய நிலைப்பாடை இந்த தேர்தலில் ஆட்சியில் பங்கு தேவை. ஆனால் தேவை எப்படி என்று சொன்னால் இன்றைக்கே கூட்டணி பேசும்போதே எனக்கு இத்தனை அமைச்சர் கொடு, இத்தனை இது கொடுங்கன்னு சொல்லி பேசுவதல்ல. எங்களுடைக்கு வலிமைக்கு ஏற்றால் போர் எங்களை தொகுதியை ஒதுக்குங்க, அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று வரோம், எங்களுடைய தயவில் ஆட்சி நடக்கும் என்று வரும்பொழுது அந்த ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கீங்க. அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் பின்பாக அது குறித்து பரிசீலிக்கப்படும். நிலைப்பாடு மட்டுமல்ல, முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உரிமைக்கேற்ற தொகுதிகளை வாங்கி பெறுவோம், வென்று காட்டுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் தான் ஆட்சி நடக்கும். அப்பொழுது எவ்வளவு நல்ல திட்டங்கள் வரப்போகிறது என்பதை பார்க்க தான் போகிறீங்க. 5 வருஷ காலம் எங்களுடைய மந்திரி சபையில் நாங்கள் பதவியேற்று மத்திய அரசாங்கத்தில் இருந்தோம். இதுவரை சுகாதாரத்துறையில் செய்த சாதனைகளை செஞ்சு காமிச்சோமா இல்லையா? 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடர்ந்து தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை துவங்கி கிராமப்புறத்தில் ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனை செஞ்சு காட்டுவதற்கான வேலைகளை செஞ்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் ப்ராட் கேஜாக மாற்றி நஷ்டத்தில் இருந்த ரயில்வே துறையை லாபத்தில் இயங்க வச்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது கிடைச்சது நாங்களாம் என்ன 5 வருஷத்தில் சொல்கிறோம். இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ செஞ்சுருக்கிற நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு வரும்போது எங்களுடைய திட்டங்கள், நாங்கள் அவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கோம். நீர் மேலாண்மைக்கான திட்டங்கள், சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற திட்டங்கள். எந்த கட்சி இன்றைக்கு நீர் மேலாண்மையும் சுற்றுச்சூழலையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சோழன் பாசன திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் போய் வெளிச்சம் போட்டு காமிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக பாலாத்தில் செக் டேம் கட்டுங்கன்னு நடைப்பயணம் நடத்தி போராட்டம் நடத்திய பிறகு தான் மரியாதைக்குரிய எடப்பாடியாரோட அரசு செக் டேம் கட்ட ஆரம்பித்தாங்க. இத்தனை வருஷம் காலம் கழிச்சு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்களுக்கே நாங்கள் போய் போராடி தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லி கட்ட வைக்கிறோம். அப்போ எங்களுடைய அதிகாரம் வலுப்பெறும் பொழுது அதெல்லாம் சுலபமாக நாங்கள் செஞ்சு காமிப்போம். அப்படி ஒரு நிலை வரும் இந்த தேர்தலில் முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இப்போது இளைஞரணி தலைவராக இருக்கீங்க, பாமகவோட இளைஞரணி தலைவராக இருக்கீங்க. விஜயனுடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறாங்க இல்லையா? அவர்களுடைய அந்த கவர்ச்சி, அரசியல் கவர்ச்சி சினிமா சார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் எல்லா இடத்துலையும் இருக்குது. கொள்கையை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 80% கோரிக்கையும் கொள்கையும் அவரும் பிரதிபலிச்சுட்டு இருக்கிறார். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்தால் அரசியலில் நிலைப்பார் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. அது போக போக அவருடைய செயல்பாட்டில் தான் தெரியும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.